Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அமைந்துள்ளது வீராங்குப்பம் ஊராட்சி. இந்த பகுதியில் எருது விடும் திருவிழா நடைபெற்றது. அரசு வழிகாட்டுதலின்படி போட்டியில் கலந்து கொள்ளும் அனைத்து காளைகளுக்கும் கால்நடை மருத்துவர் குழு மருத்துவ பரிசோதனை செய்த பின்னரே போட்டியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டது. இதில் வேலூர், ஆம்பூர், காட்பாடி, குடியாத்தம் மற்றும் ஆந்திராவில் இருந்தும் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற நிலையில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு போட்டியை கண்டு ரசித்தனர். அப்போது வீதியில் காளைகளை முந்திச் சென்று அவிழ்த்து விடுவது தொடர்பாக வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். ஆத்திரம் அடங்காத வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தாங்கள் வைத்திருந்த கத்தியால் எதிர்த்தரப்பினரை சரமாரியாக குத்தியுள்ளனர். குத்து காயம்பட்ட இளைஞர்கள் அந்த இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பொதுமக்கள் நாலாபுரமும் சிதறி எடுத்து ஓடினர். அதே நேரம் தாக்குதலில் ஈடுபட்ட கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றதால் படுகாயமடைந்த ஆம்பூர் ராமச்சந்திராபுரம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ், குபேந்திரன் மற்றும் நவயோகன் ஆகியோரை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த உமராபாத் காவல் நிலைய போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதற்கிடையே எருது விடும் திருவிழாவிற்காக மாவட்டத்தில் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடுகளை காவல்துறையினர் விதிப்பதால் இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படுவதாக காளைகளின் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.